திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சட்டமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் மத்திய இணை அமைச்சர் எல் முருகனை ஆதரித்து நடிகை காயத்ரி ரகுராம் அவிநாசி ஊராட்சிக்கு உட்பட்ட பெரியாயிபாளையம் பகுதியில் தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பரப்புரை மேற்கொண்டார். அப்போது மத்திய இணை அமைச்சரும் வேட்பாளருமான எல் முருகன் மற்றும் அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். பின்னர் அவிநாசி அடுத்த திருமுருகன் பூண்டியில் உள்ள விடுதியில் நடிகை காயத்ரி ரகுராம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் அவிநாசி தொகுதியில் எல் முருகன் அமோக வெற்றி பெறுவார் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அதிமுகவின் சகோதர கட்சி அதிமுக எனவும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைப்பது உறுதி எனவும் அவர் குறிப்பிட்டார். டெல்டா பகுதி, கொங்கு பகுதி, தெற்கு பகுதி என அனைத்து பக்கமும் அதிமுகவை நோக்கி மக்கள் அலை மோதுகிறது எனவும் அனைத்து விடங்களையும் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார் எனவும், ஆனால் திமுகவிற்கு சொல்ல எதுவும் இல்லாததால் கேலியும் கிண்டலும் பேசி வருகிறார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார். எடப்பாடி பழனிசாமி ஆண்டிற்கு 3 சமையல் எரிவாயு சிலிண்டர் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்துள்ளார். ஆனால் சிலிண்டருக்கு மானியம் தருவதாக சொன்ன திமுக அரசு அதை தரவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். விஜய் மற்றும் உதயநிதி என இருவரும் பரப்புரையில் இருந்து தப்பிக்க உடல்நலம் சரியில்லை என சாக்கு சொல்கிறார்கள் என்று நடிகை காயத்ரி ரகுராம் விமர்சித்தார். முதல்வர் அந்த எரிவாயு இதில் வந்து மத்திய அரசு ஒரு சரியான ஒரு ஏற்பாடு செய்யலை அப்படிங்கிற மாதிரியான எல்பிஜி சிலிண்டர் டிமாண்டிங்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு முறையான ஏற்பாட்டை செய்யல அப்படின்னு சிஎம் சொல்லியிருக்காரு. அப்போ இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? இவர் பொறுப்பு தானே, அது முதலமைச்சராக இருக்கும்போது நீங்கள் தான் பொறுப்பு. தமிழ்நாட்டுக்கு என்ன வேணுமோ நீ யார்கிட்ட போய் வாங்கி கொடுக்கணும். அப்போ நீங்கள் வாங்கி கொடுக்காம இருந்தாச்சுன்னா அது முதல்வரோட கடமை. அப்போ என்னத்துக்கு நீங்கள் உங்களை எதுக்கு செலக்ட் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க? அது தலைவர் அந்த முதல்வர் பதவிக்கு நீங்கள் தகுதி இல்லாதவர்கள் தான் சொல்லுவேன் நான். அப்படியும் பார்த்து இன்னைக்கு வந்து எடப்பாடியார் அவர்கள் அற்புதமாக வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு ஒரு இன்னி வரைக்கும் அவர் வந்து மானியம் தரேன்னு சொன்னாங்க. 100 ரூபா கொடுத்தாரா? கொடுக்கலையே. கேஸை பற்றி பேசுறதுக்கு அவருக்கு எந்த தகுதியுமே கிடையாது. அவர் வந்து ஒரு திறமையான ஒரு முதல்வராக இருந்தால் அது இந்நேரத்துக்கு வந்து அந்த பிரச்சனையை வந்து தீர்வு கொண்டு வந்திருப்பாரு. அந்த பிரச்சனைக்கு அவர் தீர்வு காணாவது நீங்கள் எப்படி மோடிஜி மேலே பழி போடுவீங்க? உங்களுக்கு தான் அந்த திறமை கிடையாது அப்படின்றத நான் சொல்றேன். ஒரு ஆதரவு ஜனநாயகம் படம் அதுக்கு வந்து என்டிஏ கூட்டணியில வந்து அவங்க தான் அந்த மாதிரியான ஒர்க்லாம் பண்ணி அது யாருமே நம்ப போறது இல்லை. ஆதவ அர்ஜுனா யாருக்கு வேலை செய்யறாங்கன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னு இருக்கும்போது ஆதவ அர்ஜுனா வந்து ஜனநாயக படத்தை அவரே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அவங்க வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கலாம். அதெல்லாம் வந்து இப்போ வந்து அந்த பழைய காலத்து அரசியல் யுகம் அதெல்லாம் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இதெல்லாம் பலிக்காது. அப்படின்னு இருக்கும்போது டெஃபினட்டாக வந்து அந்த படத்தை பார்த்து தான் எல்லாரும் ஓட்டு போட போகிறாங்களோ அதுவும் கிடையாது. மக்களை போய் சந்திக்கணும், ஒரு தலைவர் மக்களை போய் சந்திக்கணும், அதை சந்திக்க மாட்டேங்கிறாரு. அப்படிங்கும்போது அவரை நோக்கி கூட்டம் வருது. ஆனால் அந்த கூட்டம் வந்து அவரை சும்மா பார்க்கறதுக்கு ஒரு பொம்மை பார்த்தாலும் எல்லாரும் கை தட்டுவாங்க. எந்த ஒரு ஆர்டிஸ்டா இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக கூட்டம் வந்திருக்கு, சிரஞ்சீவி சாருக்கு கூட்டம் வந்திருக்கு, எத்தனை பேருக்கு கூட்டம் வந்திருக்கு. அப்படின் போது அதெல்லாம் வாக்குகளாய் வந்து அது இதே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களோட வேட்பாளர் பின்னாடி யாருமே வேட்பாளரே வந்து ஒழுங்கான வேட்பாளர் அவங்க போடல. அப்படின்னும் போது ஆதவ அர்ஜுன்லாம் ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஜெயிக்கணும். அவர் ஜெயிச்சுக்கிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசலாம். உடனே மத்திய அமைச்சர் பழி போடுறதா இருக்கு, மோடிஜி மேல பழி போடுறாரு, அதுல தப்பான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் நீ செஞ்சதை நீங்க திருத்தணும். அந்த படம் யார் கையில இருக்கு? யாரோட ப்ரொடியூசர்? அவ்வளோ கேர்லெஸ்ஸா இருப்பாங்களா? அப்படி இருக்கும்போது கேர்லெஸ்ஸா இருக்கிறவங்க தான் நம்ம வந்து குற்றம் சொல்ல முடியுமே தவிர நீங்க ரிலீஸ் பண்ணிட்டு இன்னொருத்தவங்க மேல பழி போடக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப தப்பான அரசியல், மலிவான அரசியல் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறுத்தணும். விஜய் அவர்களும் வந்து அவரோட வேட்பாளர் பட்டியல் பார்த்தாச்சுன்னா ஏதோ டிஃப்ரெண்டா ஏதோ போட்டிருப்பாரு, எல்லாம் பயங்கரமா போட்டிருப்பாருன்னு பார்த்தா அப்படியும் கிடையாது. வந்து எல்லாம் வந்து ஒரு மோசமான வேட்பாளர் தான் போட்டிருக்காங்க. அவங்களோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அப்போ எந்த அரசியலுக்கு அவர் டிஃப்ரென்ஸ் கொண்டு வர போறாரு? சும்மா ஃபர்ஸ்ட் அரசியல் வந்தாருன்னா அவர் கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் அரசியலோட அனுபவம் அவர் இல்லை. அனுபவம் விஷயங்கள் அவருக்கு வந்து பேக் ஃபயர் ஆக போகுது.